ശ്രീ ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ ആദ്യത്തെ ശ്ലോകം. ശ്രീമാതാ ശ്രീ മഹാരാജ്ഞി ശ്രീമത് സിംഹാസനേശ്വരി ചിദഗ്നികുണ്ട സംഭൂത தேவகாரிய சமுத்தியதா. ஸ்ரீ மாதா, ஸ்ரீனா தேவி எல்லாவித ஐஸ்வர்ய சமிருத்தியோடு தேவி. மாதா, மாதானா அம்மை. ஸோ ஸ்ரீ மாதானா இந்த உலகத்திலேயே எல்லாவித தனங்கள் கொடுக்கறதுக்கும் எல்லாவித துக்கங்களை எல்லாம் அகற்றுறதுக்கும் அவ தேவி எல்லாருக்கும் நிறைய சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கும் அப்படி பார்க்குற அந்த தேவி இங்கே எந்த ஒரு காரியத்தை எடுத்திருக்கான்னா எப்படி சிருஷ்டி நம்ம பண்ணலாம் அந்த காரியத்தையாக எடுத்துக்க. ஸோ ஸ்ரீ மாதா. அடுத்தது ஸ்ரீ மகாராக்னி. ஸ்ரீனா ஒரு தனத்துக்கு தேவியான ஸ்ரீ. மகா, மகானா பெரிய, பெரிசு. ராக்னி, ராக்னினா ஒரு ராஜாவு எப்படி ஒரு ராஜ்யத்தை பார்க்குறாளோ அதே ஒரு ரீதியில தான் ராக்னியும் ஒரு பெரிய பிரபஞ்சத்தையே பார்த்துக்கிறா. அப்போ ஸ்ரீ மகாராக்னினா ஒரு பிரபஞ்சத்தை பார்த்துக்கிற அந்த ஒரு நிலையில எல்லாவித சந்தோஷத்தையும் காத்து ரட்சிக்கிறார். ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னா ஸ்ரீனா எல்லாவித தனத்துக்கும் தேவியாக்கும் அனுகிரகிக்கணும். அதே மாதிரி சிம்ஹாசனம் அப்படின்னா இருப்பிடம். தேவி எங்க உட்காண்டிருக்கா அது நிறைய சிம்ஹங்கள் எப்படி அந்த ஒரு சிம்ஹாசனத்தை தேவிய உட்காத்திருக்காளோ அதே மாதிரி ஒரு சிம்ஹாசனத்துல சிம்ஹங்களால இருக்கிற ஒரு இருப்பிடத்துல தேவி இருக்கா. ஈஸ்வரி எப்படி இருக்கா? எல்லாவித ஈஸ்வரனையும் பாதுகாத்துண்டு எல்லாவித நாசத்துக்கும் காரணம். அப்படின்னா ஒரு யுகம் ஆரம்பிக்கும் போது சிருஷ்டி நாம் பரிபாலிக்கணும், அதே மாதிரி நாசத்துக்கும் காரணமாகணும். அதுக்காக பிரம்மா விஷ்ணு சிவான்னு இருக்கா. அதுக்கு துல்லியமாயிட்டாக்கும் இங்க ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. அப்படின்னா ஒரு மாதாவா ஒரு சரஸ்வதி தேவியா எல்லாவித சிருஷ்டிக்கும் நமக்கு கொண்டு மகாராக்னி அப்படின்னா பார்வதி தேவி இல்லை, நம்மளோட லக்ஷ்மி தேவி எப்படி எல்லாத்தையும் பரிபாலிக்கிறாளோ அதே மாதிரி பரிபாலிச்சுண்டு ஒரு பார்வதி தேவியான ஒரு துர்கா தேவியோட ஒரு இருப்பிட ஸ்தானத்துல ஒரு சிம்ஹாசனேஸ்வரியில இருந்து ஒரு சிம்ஹத்தோடு இருப்பிடத்துல இருந்து ஒரு நாசத்துக்கு எல்லாவித யுகத்துக்கு அவசானத்துல நடக்கிற நாசத்துக்கு காரணமா இருக்கிற அந்த தேவி சிதக்னி குண்ட சம்பூதா. சிதக்னினா சிதா அக்னி, அக்னினா நம்மளோட தீ. சிதக்னினா இந்த தீயெல்லாம் எங்கேருந்து வருது? குண்டா அப்படின்னா அந்த தேவியோடு அந்த ஒரு மனசுலேருந்து இந்த அக்னி வருது. சம்பூதா என்னெல்லாம் அதுல இருக்கு? ஞானம் இருக்கு, அதே மாதிரி சத்தியம் இருக்கு. அப்போ சத்தியத்துக்கும் ஞானத்துக்கும் இருக்கிற அந்த தீயோட அந்த ஆரம்பமே தேவியாக்கும். அப்படி இருக்கிற அந்த தேவி தேவகாரிய சமுத்தியதா. தேவானா எல்லா ஈஸ்வரன்மாருக்கும் காரியனா ஒரு காரியம் நடக்கணும்னா தேவியோடு ஒரு சகாயம் வேண்டி இருக்கு. சமுத்தியதா அதுல தேவிக்கு சந்தோஷமா பண்ணி கொடுப்பா எல்லா தேவன்மார்க்கும் சகாயிக்கிறதுக்கு. அதனால தேவிக்கு தேவகாரிய சமுத்தியதா என்ற நாமம் வந்திருக்கு. அப்போ ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னிகுண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா. தேங்க்யூ.